கீழே இருந்து ஒருத்தரை பார்க்குறாங்க அந்த இலைய மேலே, கீழே எப்படி இருக்கு? வெள்ளையா இருக்கு. மேலே கிரீன் இருக்கு அந்த இலை, கீழே ஒயிட் இருக்கு. கீழே இருந்து பார்க்குறவங்களுக்கு இலை எப்படி தெரியும்? வெள்ளையா தான் தெரியும். அவங்க ரைட்டு தான். மேலே இருந்து பார்க்கறதுக்கு அந்த இலை எப்படி தெரியும்? ரைட்டு தான். இதில் நான் ரைட்டுன்றதுக்கு என்ன இருக்கு? டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் கண்ணோட்டங்கள் இருக்கு. அதாவது ஒரு விஷயம் அப்படின்னா எல்லா கண்ணோட்டமும் இருக்குல்ல. ஒரு ஆங்கிளில் மட்டும் ராங்காக இருக்கலாம், பட் மற்ற ஆங்கிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஏதோ நீங்கள் இப்போ பேசிட்டீங்க அப்படின்னு சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லிட்டீங்க, நீங்கள் உடனே நீங்கள் பேசிட்டீங்க, நீங்கள் நல்லவங்க இல்லைன்னா நான் சொல்ல முடியும்? ஒரு ஆங்கிள், பட் மற்ற எத்தனை டைமென்ஷன்ஸ் இருக்குது, அதுலெல்லாம் நீங்கள் எவ்வளோ நல்லவராக இருக்கலாம். அதுக்கு அது விடணும். எல்லா கோணங்கள்லையும் நம்ம பார்க்க பழகிக்கணும், எல்லா விதமும் பார்க்கணும் இல்லையா? அப்போதான் அந்த இதுக்கு போக மாட்டோம், டிப்ரெஷனுக்கு போக மாட்டோம். அந்த நான் அப்படின்றது கொடுக்க முடியும். அப்போ நாம் என்ன பண்ணணும்? மேலே இருந்து கிரீன் தான், கிரீன் தான், நான் சொன்னதுதான் ரைட்டு. கீழே இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? இல்லை இல்லை ஒயிட்டு தான், நான் சொல்கிறது தான் ரைட்டு. இப்போ என்ன ஆகும்? என்ன பண்ணணும் இந்த ப்ராப்ளமுக்கு? இல்லை கீழே இருக்கிறவங்க மேலே போகணும், இல்லை மேலே இருக்கிறவங்க கீழே வரணும். அப்போதானே புரியும். அதுக்கு தான் சொன்னேன், அந்த அகலமான ஒரு எல்லையற்ற ஒரு அந்த மனப்பாங்க இருக்கணும். அப்போதான் அந்த நேரத்தில் ஒயிட்டு தான் அப்படின்னு சொல்லும் போதே, இல்லை கிரீனுன்னா பார்க்கலாமா, நமக்கு ஒயிட்டாக தான் தெரியுது, இவங்க கிரீனுன்னு சொல்கிறாங்களே, கொஞ்சம் எட்டி பார்க்கலாமான்னு வரணும் எண்ணம். அது என்ன இல்லவே இல்லைன்னு என்ன அர்த்தம்? இல்லை மேலே இருக்கிறவங்க கிரீன் சொல்லும் போது அவங்க என்ன ஒயிட்டுன்னு சொல்கிறாங்களே, இருக்கலாமோ ஒரு வேளை பார்த்துட்டு முடிவெடுக்கலாம். நான் ரைட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எட்டி பார்த்துட்டு முடிவெடுக்கலாம். இதில் என்ன கஷ்டம் இருக்குது? அந்த அகங்காரம் விடாது. நான் செய்கிறது தான் ரைட்டு. யாரோ 4 பேர் நீ செய்கிறது ரைட்டுன்னா உலகம் ஃபுல்லாக நீ ரைட்டுன்னு ஆயிடுவான். பாபாவும் நீ ரைட்டுன்னு சொல்லிடுவாரா? உனக்கு இருக்கக்கூடிய சம்சா ஜெய்ஜா போடுறவங்க 4 பேர் உனக்கு நீ ரைட்டுன்னு சொல்லலாம். எல்லாருமா ரைட்டுன்னு சொல்லுவாங்க? அதனால பாபா அந்த நான் அப்படின்ற பற்று வேண்டாம். அவங்க உங்ககிட்ட வேலை ஆக வேண்டியது இருக்கும். அதனால என்ன சொல்லுவாங்க? ஆமா சாமி போடுவாங்க.